திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சமீப காலங்களாக இந்தியாவிலே இளம் வயதினருடைய மரணங்கள் அதிகரித்து வருகிறது. குறிப்பிடத்தக்க ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. 2019 ஆண்டிலே பரவின கொரோனா வைரஸினுடைய தாக்கம் முடிவடைந்து அது உச்சத்தை அடைந்து 2020 ஆண்டு வரைக்கிலும் நீடித்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது வரையிலும் அந்த பாதிப்பில் உண்டாகிற மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிற அதே சூழ்நிலையில் இள வயது மரணங்கள் ஒருவேளை தடுப்பூசியின் காரணமாக இருக்கலாமோ என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியோடு கூட மருத்துவர்கள் இன்னும் இதை குறித்த காரியங்களை ஆலோசிக்கிறவர்கள் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தற்போது கர்நாடகாவில் கடந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் 20க்கும் அதிகமான பேர் இள வயது மரணங்களாக பார்க்கப்படுகின்றனர். இள வயதுள்ளவர்கள் மரணமாகி இருக்கின்றனர். கடந்த 40 நாட்களிலே சுமார் 23 பேர் ஹாசன் என்று சொல்லப்படுகிற மாவட்டத்தில் மட்டும் உயிரிழந்திருக்கிறார்கள். இள வயது மரணம், அதுவும் மாரடைப்பினாலே மரணம் அடைந்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இளவயது மரணங்கள் தடுக்கப்பட நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் ஜெபிக்க போகிறோம். கர்நாடகாவில் குறிப்பிட்ட இந்த ஹாசன் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் 20 பேர் உயிரிழந்திருப்பது, அதிலும் இள வயதுள்ள 20 வயதை நிரம்பின 2 இளம் பெண்கள், அதே போல இளைஞர்கள் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மட்டுமல்ல 10 பேர் பலியானதிலே சுமார் 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் அதிகம் என்று கூறப்படுகிறது. இதே போல பல மாவட்டங்களில் இந்தியா முழுவதிலும் நடந்தேறி இருக்கிறது குறிப்பிடத்தக்க காரியமாக பார்க்கப்படுகிறது. சமீப காலமாக மாரடைப்பினாலே மரணமடைகின்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறபடியினாலே இதை குறித்த ஆலோசனைகளும் பல கருத்துகளும் நிலவி வருகிறது. எப்படி ஆயினும் கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட இளவயது மரணங்களை தடுத்து நல்ல பூரண ஆயுசை நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க பாரத்தோடு இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் சமீப காலமாக அதிகரித்து வருகிற இள வயது மரணங்கள் தடுக்கப்பட, எங்களுடைய இளைஞர்கள் அவருடைய எதிர்காலங்கள் ஆண்டவரை பாதுகாக்கப்பட, நல்லதொரு எதிர்காலத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்நாடகாவில் ஹாசன் மாவட்டத்திலே கடந்த 30 நாட்களிலே 20க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது எங்களுடைய இளம் தலைமுறையினர் எவ்வளவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல பூரண ஆயுசை எங்களுடைய இளம் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி இருக்கிற பெற்றோருடைய மனநிலை எவ்வளவாய் பாதிக்கப்படும். ஆண்டவரே அப்பா, ஒருவேளை பல கருத்துக்களை பலர் கூறினாலும் ஆண்டவரை எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட இளவயது மரணங்கள் நிகழாதபடி ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க நல்ல ஆண்டவரே தகப்பனே இதற்குரிய ஆலோசனை மற்றும் ஆண்டவரை வரும் நாட்களிலே பிள்ளைகள் பாதுகாக்கப்பட என்னென்ன காரியங்கள் செய்யணும் என்கிற ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. சமீபமாக அதிகரித்து வருகிற இந்த மரணங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரை உணவு பழக்கத்தினாலும் அன்றாட ஆண்டவரே தகப்பனை வேலை காரியங்கள் இவைகளும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது. ஆண்டவரே, வரும் நாட்களில் இப்படிப்பட்ட மரணங்கள் தடுக்கப்பட்டு நல்ல பூரண ஆயுசுடன் எங்களுடைய இளம் வயதினர் இளம் தலைமுறையினர் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.